ஹலோ ஆல், வெல்கம் டு ஹொரே வேர்ல்ட். நம்ம ரீசன்ட் டேஸ்ல ஆப்டிடியூட் பத்தி பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் இன்னைக்கு பார்க்கக்கூடியது வந்து ஆவரேஜ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். ஆவரேஜ் கான்செப்ட் வந்து நம்ம ஸ்கூல் டேஸ்லேயே பார்த்துட்டு வரோம். மற்ற கான்செப்டை கம்பேர் பண்ணும்போது ஆவரேஜ் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆவரேஜ் வந்து மீன் கூட சொல்லலாம். ஸோ இதோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா மொத்தம் எவ்வளோ டோட்டல் இருக்கு அதெல்லாம் ஆட் பண்ணிட்டு டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ், அதான் வந்து ஆவரேஜோட ஃபார்முலா. இது ரொம்பவே சிம்பிள் கான்செப்ட்ங்கிறதுனால இவ்வளோதான் கான்செப்ட். நம்ம வந்து இதுக்கப்புறம் ப்ராப்ளம் சால்வ் பண்ண போயிடலாம். வழக்கம் போல தான் ஒரு ப்ராப்ளம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க, என்ன கேட்டிருக்காங்கன்னு ஃபர்ஸ்ட் வந்து நல்லா கிளியரா புரிஞ்சுக்கோங்க. இது வந்து ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம் தான். ஃபர்ஸ்ட் என்னன்னா, the body weight of 6 boys is recorded as 54 kg, 64 kg, 75 kg, 67 kg and 45 kg and 91 kg. ஸோ இதோட ஆவரேஜ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஆவரேஜ் ஃபார்முலா என்ன? மொத்தம் எவ்வளோ ஐட்டம்ஸ் இருக்கு நான் எல்லாத்தையும் ஆட் பண்ணிடணும், டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ். ஸோ இந்த 54, 67, 75 அந்த எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு மொத்தம் 6 மெம்பர்ஸ் இருக்காங்களா, ஸோ 6 எல்லாம் டிவைட் பண்ணுங்க, அதுதான் ஆவரேஜ். இந்த மாதிரி ஈஸியான சம்ஸ்லாம் கேட்கறதுக்கு சான்ஸே இல்லை. இது வந்து சும்மா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறக்காண்டி காமிச்சேன். அதுக்கப்புறம் ஒரு சம் போயிடலாம். 13 chairs and 5 tables were bought for 8,280. If the average cost of table be 1,227, what is the average cost of a chair? இந்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, 13 சேர்ஸ் 5 டேபிள் வாங்கியிருக்காங்க. எவ்வளோக்குன்னா 8,280 ரூபாய்க்கு. இங்க வந்து நம்மகிட்ட அந்த டேபிள் மட்டும் இருக்குல்ல, டேபிளோட ஆவரேஜ் காஸ்ட் மட்டும் 1,227 கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி சேருக்கு எவ்வளோ ஆவரேஜ் காஸ்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ சேரோட ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும்னா மொத்தம் எவ்வளோ சேர், அதோட விலை எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா, நம்மளுக்கு வந்து மொத்தம் எவ்வளோ வந்து மொத்த விலை எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டேபிளோட ஆவரேஜ் காஸ்ட் கொடுத்துருக்காங்க. இந்த டேபிளோட ஆவரேஜ் காஸ்ட் வந்து எவ்வளோ? 1227. நம்மளுக்கு தெரியும் ஆவரேஜ் அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் அமௌண்ட் டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ். இங்க சேர் டேபிள் அப்படிங்கும்போது எவ்வளோ இருக்கு? 5 டேபிள்ஸ். ஸோ 5 இன்ட்டு ஆவரேஜ் அப்படிங்கும்போது எவ்வளோ டேபிளோட காஸ்ட் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ டேபிளோட காஸ்ட் அவ்வளோங்கும் போது அதை டோட்டல் காஸ்டோட நம்ம சப்ராக்ட் பண்ணும்போது சேரோட காஸ்ட் மட்டும் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அதான் வந்து 8,280 வந்து 6,135 சப்ராக்ட் பண்றோம். அப்போ 13 சேரோட விலை எவ்வளவா இருக்குன்னா 2,145 ரூபா இருக்கு. ஸோ இப்போ நம்மளுக்கு மொத்தம் வெறும் சேரோட விலை மட்டும் எவ்வளோன்னு தெரிஞ்சிருது. அதுக்கப்புறம் மொத்தம் 13 சேரும் தெரியுது. ஸோ இதுல இருந்து எப்படி கண்டுபிடிச்சலாம் ஆவரேஜ்? மொத்த சேர் 2145 டிவைடட் பை 13 போட்டோம்னா நம்மளுக்கு வந்து சேரோட ஆவரேஜ் காஸ்ட் கிடைச்சிடும். ஸோ சேரோட ஆவரேஜ் காஸ்ட் வந்து 165. இந்த ப்ராப்ளம் வந்து வெளியிலேருந்து பார்க்க ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனால் நீங்கள் கொஸ்டின் செப்பரேட் பண்ணி பார்க்கும்போது ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். அடுத்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, of the three numbers, second number is twice the first and is also twice the third. If the average of three numbers is 44, and what is the largest number அப்படின்னு கேட்டிருக்காங்க. மொத்தம் 3 நம்பர் இருக்கு. 3 நம்பர்ல ரெண்டாவது நம்பர் வந்து ஃபர்ஸ்ட் நம்பரை விட ட்வைஸ், ஃபர்ஸ்ட் நம்பரை விட 2 மடங்கு இருக்கு. அண்ட் ஆல்சோ தேர்ட் நம்பரை விட 3 மடங்கு இருக்கு. ஸோ இப்போ வந்து இந்த நம்பர்ஸோட ஆவரேஜ் வந்து 44 கொடுத்துருக்காங்க. இந்த 3 நம்பர்ல எது வந்து பெரிய நம்பர் அண்ட் அந்த என்ன நம்பர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதுல மெயின் பார்ட் என்னன்னா, இந்த 3 நம்பர் நம்ம பிரிக்கணும். ஃபர்ஸ்ட் நம்பர், செகண்ட் நம்பர், தேர்ட் நம்பர் சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வந்து தேர்ட் நம்பர் ரெஃபரன்ஸா வச்சுக்கலாம். தேர்ட் நம்பர் ரெஃபரன்ஸா வச்சிருக்கோம்னா தேர்ட் நம்பர் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்னு வச்சுக்கலாம். ஸோ செகண்ட் நம்பர்ங்கிறது 3 டைம்ஸ் த தேர்ட் நம்பர், அப்போ 3x சொல்லணும். அதே மாதிரி செகண்ட் நம்பர் ஃபர்ஸ்ட் நம்பரோட 2 டைம்ஸ் சொல்லியிருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் என்னவா இருக்கும்? ரெண்டாவது நம்பரோட பாதி, 3x டிவைட் பை 2 அப்படின்னு போட்டிருக்கோம். இப்போ நம்ம 3 நம்பர் இருக்கு, எக்ஸ் 3x 3x பை 2. ஸோ இதோட ஆவரேஜ் என்ன? 44. அப்போ இது 3 சம் பண்ணி டிவைடட் பை 3 போட்டோம்னா 44. அந்த 3 அந்த பக்கம் போகும்போது மல்டிபிளிகேஷன்ல போயிடும். ஸோ இந்த எக்ஸ் எல்லாம் சம் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது வந்து 11x பை 2 இருக்கும். ஸோ சால்வ் பண்ணோம்னா x ஈக்குவல் 24னு கிடைக்கும். அஃப்கோர்ஸ் இங்கே பார்க்கும்போது தெரியும் எந்த நம்பர் லார்ஜஸ்ட் நம்பர் தான், செகண்ட் நம்பர் தான். ஏன்னா இது வந்து 3 டைம்ஸ் எக்ஸ் இருக்கு. ஸோ அப்போ வந்து எக்ஸோட வேல்யூ வந்து 24ங்கிறத சப்ஸ்டியூட் பண்ணோம்னா அப்போ 3 × 24 72. அப்போ லார்ஜஸ்ட் நம்பர் என்ன? 72. அதுக்கப்புறம் இது வந்து நீங்களாவது சால்வ் பண்ணணும். நான் வந்து ஹிண்ட் போட்டு தரேன். In a class there are 50 students. Their average weight is 45. When a student leaves the class, the average is reduced by 100 gram. Find the weight of the student who left the class. ஒரு கிளாஸ்ல 50 பேர் இருக்காங்க. ஸோ 50 பேரோட ஆவரேஜ் வெயிட் வந்து 45 kg. அங்க ஒரு ஸ்டூடெண்ட் மட்டும் கிளாஸ் விட்டு வெளில போயிட்டாங்க. ஐ மீன் ஏதாவது டிசி வாங்கிட்டு போயிட்டா வச்சுங்களேன். ஸோ அந்த ஆவரேஜ் வெயிட் வந்து 100 கிராம் குறைஞ்சிருக்காமா. அப்போ அந்த போனாங்கல்ல ஒரு பையன் ஸ்டூடெண்ட், அந்த ஸ்டூடெண்ட்டோட வெயிட் எவ்வளோன்னு கேட்குறாங்க. இதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா
மொத்த ஸ்டூடெண்ட்ஸோட வெயிட் கால்குலேட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணுவோம், அந்த வெயிட் தெரியாது. ஸோ சம் வெயிட் டிவைடட் பை 50 இஸ் ஈக்குவல் டு 45 இருக்கும். ஸோ அந்த டோட்டல் வெயிட் இஸ் ஈக்குவல் டு 50 இன்ட்டு 45 மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். அதை வந்து டோட்டல் வெயிட். இங்க வந்து ஆவரேஜ் எவ்வளோ குறைஞ்சிருக்கு, 100 கிராம் குறைஞ்சிருக்கு. அப்போ 45 கேஜில 100 கிராம் போயிடுச்சுன்னா எவ்வளோ, 44.9 கேஜி ஆயிருமா. மொத்த ஸ்டூடெண்ட் ஸ்ட்ரென்த் எவ்வளோ, 49. ஸோ இப்போ 49ஐயும் 44.9 மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். இப்போ அந்த டோட்டல் ஸ்டூடெண்ட்ல இருந்து இந்த இப்போ ப்ரெஸ்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் வெயிட் சப்ராக்ட் பண்ணும்போது இந்த கிளாஸை விட்டு யார் போனாங்களோ அவங்களோட வெயிட் வந்து ஈஸியாக கால்குலேட் பண்ணிடலாம். ஸோ இதான் ஹிண்ட்டு. நீங்கள் இதை பண்ணி சால்வ் பண்ணி ஆன்சர் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இது மாதிரி இன்ஜினியரிங் பற்றின அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.